பாடக்கூடிய ஒரு சிறந்த பாடகியாக இருந்திருக்கிறார் எஸ் ஜானகி. 4 முறை தேசிய விருதுகள், 3 முறை அல்ல 4 முறை தேசிய விருதுகள் பெற்றிருக்கிறார். 4 தேசிய விருதுகள், தமிழ்நாடு அரசினுடைய கலைமாமணி விருது, தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், கேரள மாநில விருதுகள், ஆந்திர பிரதேச நந்தி விருதுகள், ஒடிசா மாநில திரைப்பட விருதுகள் என ஏராளமான உயரிய விருதுகளை பெற்றிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். வைரமுத்தும் அதே போன்று வைரமுத்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கவிதாஞ்சலியை கொடுத்திருந்தார். அவர் பாடிய அந்த கவிதாஞ்சலியும் மிக சிறப்பாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும். அரை நூற்றாண்டுக்கும் மேலாக, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் என்றே கூறலாம், 70 ஆண்டுகளாக தலைமுறைகளை கடந்து சாதித்த ஒரு வீராங்கனையாக, ஒரு பாடகியாக, ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியாக இருந்தவர் ஜானகி என்றுதான் கூற வேண்டும். ஜானகி என்றாலே அந்த குரலுக்கு ஈடு இணை இல்லை என்று கூறலாம். அந்த அளவுக்கு மிக சிறந்த பாடகியாக உலகம் முழுவதும் அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். இந்தியா மட்டுமல்ல, இந்தியாவின் 8 திக்கிலும் மட்டுமல்ல, உலகெங்கும் ரசிகர்களை கொண்ட ஒரு பாடகி என்றால் அது ஜானகி என்றால் கூற வேண்டும். இன்னும் சில நொடிகளில் அவருடைய உடலுக்கு தகனம் செய்யப்பட இருக்கிறது. காற்றிலே கரைய இருக்கிறார். அவருடைய பூத உடல் காற்றிலே கரைய இருக்கிறது. இன்னும் சில நொடிகளிலே, இந்த கடைசி நிமிடங்கள், கடைசி நொடிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாய்மையாய், தமிழாய், காதலாய், கருணையாய், கண்ணீராய், புன்னகையாய் எங்கள் வாழ்வோடு கலந்த பாட்டரசியே உனக்கும் மரணமா என்று கூறியிருக்கிறார். கலந்துவிட்டு அந்த பாட்டரசி என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் மட்டும் மாற்று கருத்தில்லை என்றுதான் கூற வேண்டும். வைரமுத்து தன்னுடைய இரங்கல் அஞ்சலியிலே தெரிவித்தது போல, தாய்மையாய், தமிழாய், காதலாய், கருணையாய், கண்ணீராய், புன்னகையாய் எங்கள் வாழ்வோடு கலந்த பாட்டரசி நீ மறைந்தாலும் என்றென்றும் உன் பாடல் மூலமாக வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்பதுதான் நிதர்சனம். என்றால் அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் சாகாவரம், அவருடைய பாடிய பாடல்கள் எல்லாம் சாகாவரம் பெற்றவை. 48,000 பாடல்களே கிட்டத்தட்ட 45,000 பாடல்கள் சாகாவரம் பெற்று மிகப்பெரிய ஹிட் பாடல்களாக அமைந்தன என்பதிலே எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை. அந்த அளவுக்கு மிக சிறிய சாதனை செய்த அவருக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க கர்நாடக காவல்துறையின் சார்பிலே அந்த இறுதி அஞ்சலி கொடுக்கப்பட்டது, இறுதி மரியாதை கொடுக்கப்பட்டது. தற்போது அந்த இறுதி அஞ்சலி காட்சிகள் நேரலையில் நமக்கு வந்து கொண்டிருக்கிற காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பண்ணை வீட்டில் தான், மைசூரில் உள்ள தன்னுடைய பண்ணை வீட்டில் தான் தன்னை தகனம் செய்ய வேண்டும் என அவர் வேண்டுகோள் வைத்திருந்தார். பண்ணை வீட்டில் தான் தன்னுடைய தகனம் செய்யப்பட வேண்டும். அந்த மண் நான் மிகவும் ஆசைப்படும் ஒரு மண் என்ற வகையிலே தன்னுடைய ஆசையாக தெரிவித்திருந்தார். அவருடைய ஆசைக்கேற்பவே அவருடைய பண்ணையிலேயே, அவருடைய அந்த தோட்டை விட்டு பண்ணை தோட்டத்திலேயே தற்போது இந்த இறுதி சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நொடி காட்சிகள் தான். இன்னும் சில நொடிகளில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. காற்றில் எந்தன் கீதம் என்று பாடினார். காற்றில் தற்போது கரைந்து விட்டது அந்த கீதம், இதுதான் கூற வேண்டும். ஜானகியினுடைய ஒவ்வொரு பாடலும் நாதம் என் ஜீவனே என்றாயே என்று கூறிய உன் நாதம் இருக்கிறதே ஜீவன் இல்லையே என்றும், சிரித்த முகமும், ஜானகி என்றாலே சிரித்த முகம் என்று நினைவுக்கு அனைவருக்கும் வரும். எப்போதும் சிரித்த முகமாக தான் இருப்பார். சிரித்த முகம், சிவப்பு நிலா பொட்டு என்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு பொட்டினை, பெரிய பொட்டினை வைத்திருப்பார். ஆடாமல் அசையாமல்
சித்திரம் பாடுவது போல. பலர் பாடும்பொழுது அந்த பாடி மூவ்மெண்ட் என்று நிறைய ஆடிக்கொண்டே பாடுவார்கள். ஆனால் ஜானகி எந்த பாடல் பாடினாலும் அசைய மாட்டார். ஆடாமல் அசையாமல் சித்திரம், ஒரு ஓவியம் பாடுவது போல பாடக்கூடியவர். அவருடைய செவ்வாய் அசைக்கும் அழகும் கண்களை விட்டு காணாமல் போகின்றது என்று வைரமுத்து எழுதியிருக்கிறார். சிரித்த முகமும் சிவப்பு நிலா பொட்டும் ஆடாமல் அசையாமல் சித்திரம் பாடுவது போல் செவ்வாய் அசைக்கும் அழகும் கண்களை விட்டு காணாமல் போகுமோ என்று வைரமுத்து தன்னுடைய இரங்கல் தெரிவித்திருந்தார். அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஜானகி பாடாத பாடலே இல்லை என்று கூறலாம். அந்த அளவுக்கு அவர் பாட முடியாத பாடல் என்று எதுவுமே இல்லை. அதே போன்று அவருடைய பாடல் கேளாமல் தமிழகத்திலே இரவுகள் விடிவதில்லை என்று கூற வேண்டும். எந்த அளவுக்கு ஏதாவது ஒரு இடத்திலே ஜானகி பாடிய பாடல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். எனவே இன்னும் சில அந்த ஜானகியினுடைய கடைசி நொடிகள் தற்போது சென்று கொண்டிருக்கின்றன. அந்த தகனம் ஊட்டப்பட இருக்கிறது. காட்டிலே கரைந்தது பிரபல பின்னணி பாடகியினுடைய பூத உடல், காட்டிலே கரைந்த இசை என்றுதான் கூற வேண்டும். ஜானகி நம்மை எல்லாம் விட்டு இந்த பூவுலகிலிருந்து மறைந்தாலும் அவருடைய பாடல்கள் மூலம் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பது நிதர்சனம் என்றுதான் கூற வேண்டும். அது நிஜம் நிஜம் நிஜம்.